அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓட்டர் லிஸ்ட் பொதுவாகவே வாக்காளர் பட்டியலில் ஒரு மாறுபாடுகள். இந்த வாக்காளர் பட்டியலில் மாறுபாடு என்று சொல்லும்போது ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. ஆனால் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி தேர்தல் நடப்பதற்கு முன்பாக, அதாவது 10 நாட்களுக்கு முன்பு வாக்காளர்களை சேர்க்கலாம் என்ற அந்த ப்ரொவிஷன் இருக்கு. அப்படி அந்த ப்ரொவிஷனை ஏற்படுத்தி ஒரு ஆன்லைன்லயோ இல்லை ஒரு ஆஃப்லைன்லயோ ஒரு பிரஜை, ஒரு குடிமகன் அவர்கள் வாக்காளராக சேரும் பட்சத்தில் அந்த வாக்காளராக சேர்த்தது அது குறித்து சப்ளிமெண்டரி தான் வரும். அந்த சப்ளிமெண்டரி பட்டியலை தவறாமல் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. ஏன் சொல்றேன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குளறுபடி இருந்தது. பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட ஒரு லிஸ்ட், அரசியல் கட்சிகிட்ட ஒரு லிஸ்ட். பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்க லிஸ்ட்ல ஆக்சுவலா என்ன இருக்கணும்னா, நான் எனக்கு மாநில, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துருக்கோம். நான் ஓட்டு போடலான்னு போவேன், என் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இருக்கும். ஆனால் உள்ளே போனால் பிரிசைடிங் ஆஃபீஸர் இல்லை, உங்கள் பேரை எல்லாம் டெலிட்டட்னு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு குலப்படிகள், ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கின்ற ஜனநாயக கடமை மறுக்கின்ற அந்த செயலில் கடந்த காலத்தில் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றோம். அதையும் அவர்கள் கவனத்தில் கொண்டுள்ளார்கள். இரண்டாவதாக, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஹோர்டிங்ஸ் பொதுவாகவே ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டாலே பாரபட்சம் இல்லாமல் பொதுவாகவே அரசியல் கட்சியினுடைய விளம்பரங்கள், தலைவர்களுடைய படங்கள் முழுமையாக எடுக்கப்படணும். அது ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, மறைந்த தலைவர்களுடைய திருவுருவச் சிலைகள் அதை மூடக்கூடாது. அது சில இடங்களில், குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மாவுடைய திருவுருவச் சிலை, மற்ற சில தலைவருடைய அந்த திருவுருவச் சிலை மூடப்பட்டது கூட நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அது உணர்ந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதான் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அவருடைய அந்த சிலைகள் இருந்தால் அது மறைக்கணும். அதே போன்று அரசியல் கட்சியினுடைய விளம்பரங்கள், அதே போன்று சுவரட்டிகள் எது இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் அதை நீக்கப்பட வேண்டும் என்று அந்த கருத்து சொல்லணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க படம் இருந்ததுன்னா, எங்க தலைவர்கள் படம் இருந்ததுன்னா அதை முழுமையாக என்ன பண்ணுவாங்க, எடுத்து வீசிடுவாங்க. அதே ஒரு ஆளுங்கட்சி படம் இருந்துன்னு வச்சுக்கேன், அதை என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரை போட்டு ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன் துணி போட்டு ஓட்டுவாங்க. அவ்வளோ தூரம் ஒரு சின்சியரான சேவகர்கள், என்ன சின்சியரான சேவகர்கள் யாராலும் ஐடென்டிஃபை பண்ணி மே மாதம் இறுதியில் அதற்குரிய ரிவார்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். புரியுதுங்களா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த சின்சியரான சேவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத பாரபட்சம் இல்லாமல் யார் தான் இருந்தாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் பார்ட்டி, உடனடியாக அதை ரிமூவ் பண்ணுங்க. அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் 1,77,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.